ஹாய் கைஸ், நேற்று பசங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் செஞ்சு தரலாம்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஓகே, நம்ம வந்து ராகியில் வந்து கேக் செய்யலாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஒரு முட்டை, பெரிய முட்டையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. சின்ன முட்டை அப்படின்னா 1½ முட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு மில்க் சேர்த்து அதை நல்லா கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் நாட்டு சக்கரை, 3/4 கப் நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. அதையுமே அதை போட்டுட்டு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1 கப் வந்து ராகி ஃப்ளாரு, அதில் கொஞ்சம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ப்ளஸ் வந்துட்டு கொக்கோ பவுடர் இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக வந்துட்டு காஃபி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். சாக்லேட் ஃப்ளேவர் அந்த மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. சாக்லேட் ஃப்ளேவர் அந்த கேக் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. நான் மோஸ்ட்லி வந்து வீட்டில் செஞ்சு தர மாட்டேன் கேக் பிள்ளைங்களுக்கு. நம்ம ஆர்டர் வந்தாலுமே நான் அதை மட்டும் செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா நம்ம ப்ரௌனினா எக்ஸ்ட்ரா செஞ்சு சாப்பிட்லாம். பட் பர்த்டே கேக் அப்படின்றபோது நம்ம செய்ய முடியாது இல்லையா? அது அப்படியே வரும். அதை அப்படியே கட் பண்ணி நம்ம செஞ்சு கொடுத்து விட்ருவோம். இது செஞ்சு கொடுக்கவும் பிள்ளைய சாப்பிட்டா நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். மேலே அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மில்க் சாக்லேட்டு விப்பிங் க்ரீமையும் நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையுமே டபுள் லேயராக கட் பண்ணி கீழே கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். நல்லா சாப்பிடும்போது லாவா கேக் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கு. உள்ளேருந்து அப்படியே சாக்லேட் வந்துச்சு. மெல்ட் ஆகாமல் அப்படியே சாப்பிட்டோமா, சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவுக்கு பிளேட்டில் வச்சு கொடுத்து விட்டுட்டேன். பாப்பா பசங்களுக்கு பின்னாடி கொடுத்துட்டு அத்தை மாமாவுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள், அப்படி பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சி